ஓகே. ரீசெண்டா அரவிந்த் சுவாமி அண்ட் கோபிநாத் அவங்களோட இன்டர்வியூவை பொறுமையா 1 மணி நேரம் பார்த்தவங்க மட்டும் பாருங்க. மத்தவங்க தாராளமா ஸ்வைப் பண்ணிட்டு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டைம் டிராவல்ல தான் இருக்கோம் அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல. ஹாய், வழக்கம் போல குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு விஷயம். இந்த புக்கு ஆக்சுவலி நான் ஒரு ரீட் லாக் மாதிரியோ இல்லை ரீடிங் அப்டேட் மாதிரியோ பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் பில் பிரைசனோட இந்த ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியர்லி எவ்ரிதிங் இந்த புக்கை நான் படிக்கிறப்போ நிறைய புது புது விஷயங்கள் எனக்கு தெரிய வருது. அது ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப் ஃப்ரம் ஷேரிங் வித் ஆல் ஆஃப் யூ அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த இன்டர்வியூக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, அதில் அரவிந்த் சுவாமி சொல்லியிருப்பாங்க, ஒரு சான்ஸ் ஆஃப் டைம் வச்சு ஒரு அனாலஜி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆல்ரெடி பல இடங்களில் நான் கேள்விப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால எஸ் ஆமாம் கரெக்டு தான், நம்ம வந்து நத்திங் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நேற்று தான் அந்த இன்டர்வியூ பார்த்து முடித்தேன் ஆக்சுவலி, கொஞ்சமாக பார்த்து. பட் இன்னைக்கு இந்த புக்கில் ஐ ஜஸ்ட் இந்த செகண்ட் சாப்டர் இன் திஸ் புக். ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் படித்தப்பவே ஒரு பெரிய ரிவீலேஷன் எனக்கு ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த புக்கில் அந்த செகண்ட் சாப்டர் படித்தப்போ வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோனா, ஒரு மாதிரி அன்ஃபேத்தமபிளான, அன்இமேஜினபிளான, இன்க்ரெடிபிளான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் மார்னிங் படித்ததுலேருந்து அதை யோசிச்சு என்னால் எப்படி அதை வேர்ட்ஸில் புட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன படித்தேன் அப்படின்னா, சுருக்கமாக சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து நிறைய ரீல் பார்த்துருப்பீங்க, ஜூம் அவுட் பண்ணி போனால் நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி. பட் ஐ வுட் லைக் டு ஜூம் இன், எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. இதில் அந்த செகண்ட் சாப்டரில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருந்தாங்க. அதில் நான் ஒரு என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம யூனிவர்ஸ் எப்படின்னா பிக் பேங் தியரி பிளா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இது ஒன்று தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய யூனிவர்சஸ் இருக்கலாம் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ இந்த யூனிவர்ஸ் ஓகே, நிறைய யூனிவர்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வி டோன்ட் நோ எனிதிங் ஃபார் ஷுர். ஏன்னா நம்ம இருக்கிற அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ கண்டுபிடிச்சி எவ்வளோ விஷயங்கள் நம்ம டிடெக்ட் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம். அப்படி இருக்கிறப்போ அந்த யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்குது. அதுவுமே எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி, ஓகேவா? ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இது ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கலாம். ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அதில் கேலக்சிஸ் இருக்குது, நிறைய கேலக்சிஸ் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ பெருசு ஒவ்வொன்றும் அப்படின்றதுக்கு இன்னொரு விஷயம் சொன்னார். ஸோ நம்ம ஒரு சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டமில் இருக்கோம். இதில் சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டமில் இருக்கிறது சன், அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டார். ஆனால் இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி பல பிளானட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் யூனிக்கானது நம்ம சோலார் சிஸ்டம். ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் மட்டும்தான் சென்டரில் ஒரே ஒரு ஸ்டார் இருக்குது, விச் இஸ் சன். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டரி சிஸ்டம், அது வந்து ஆல்ஃபா சென்ச்சுரின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 3 ஸ்டார்ஸ் இருக்கான். ஆல்ஃபா சென்ச்சுரி ஏ, ஆல்ஃபா சென்ச்சுரி பி, ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படின்னு. ஓகே, இது முடிஞ்சுதான். இது மாதிரி நம்ம மில்கி வே கேலக்சியில் மட்டுமே 100 to 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே லெட் தட் சிங்க் இன். அது முடிஞ்சதுன்னா நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது, அதோடைய எண்டுக்கு நம்ம போகணும், சோலார் சிஸ்டமோட எண்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா இட் இஸ் நெவர் கோன் பி பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ப்ளூட்டோ தான் இருக்கிறதுலேயே அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் இருக்கிற, அதை இப்போ டுவார்ஃப் பிளானட்னு சொல்லிட்டாங்க. அது பிளானட் சிஸ்டம்குள்ளேயே, சோலார் சிஸ்டம்குள்ளேயே அது ஒரு பிளானட்டாக கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அது வந்து அவ்வளவு தூரத்தில் அவ்வளவு குட்டியாக இருக்கிறதுனால நம்ம சன்னில் இருந்து அந்த பிளானட் மேலே போய் படுற அந்த லைட் வந்து ரொம்ப லைட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகுறதுனால நமக்கு அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்டே பிடிக்க முடிஞ்சுது. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது, ஒரு செலஸ்டியல் பாடி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 7 years ஆச்சா. மறுபடியும் அவ்வளோ நாள் தேவைப்பட்டு தான் அதை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இது இருக்கா? ஸோ தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் ஆர் சோலார் சிஸ்டம். அதோட சோலார் சிஸ்டம் முடிஞ்சுக்கல. அதுக்கப்புறமா கைப்பர் பெல்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸு, மெட்டியோரைட்ஸ் அது மாதிரி அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது. செலஸ்டியல் டெப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. ஸோ அதோட ஒன்று முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அதுலேயும் இதே மாதிரி இருக்குது. அதோடைய பேர் ஒன்று சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். அது வந்து எனக்கு புது இன்ஃபர்மேஷனாக இருந்தது. நம்ம எது வரைக்கும் யோசிச்சிருப்போம். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டமில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம ஸ்கூலில் வந்து எப்படி படிச்சிருப்போம், ஒரு ரிங் இருக்குது, பக்கத்தில் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஆனால் உண்மையாகவே டு த ஸ்கேல் வச்சு நம்ம வந்து சோலார் சிஸ்டம் வரைகிறோம். நிஜமாவே ஸ்பேஸில் எப்படி இருக்குது அப்படின்ற டு த ஸ்கேல் வச்சு நம்ம சுருக்கி எவ்வளோ சுருக்க முடிஞ்சு வரைஞ்சா கூட ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நடுவில் சில மீட்டர்ஸ் ஆகுது தூரம் இருக்கும். அதாவது ரொம்ப சுருக்கி வரைஞ்சா கூட அந்த அளவுக்கு கேப் இருக்கிற ஒரு சோலார் சிஸ்டம் தான் நம்மளுது, ஓகேவா? அதோடைய எண்டுக்கு நம்மளால போகவே முடியாது. ஸோ இந்த சோலார் சிஸ்டம்
ஹேஸ் ஒன்லி 1 ஸ்டார். அண்ட் இதே மாதிரி 100 to 400 பில்லியன் ஸ்டார் கொண்டது நம்ம கேலக்ஸி. அது இல்லாமல் பல கேலக்ஸிஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது கொண்டது தான் யூனிவர்ஸ். இது மாதிரி பல யூனிவர்ஸ். மை காட், எனக்கு சொல்கிறப்பே மூச்சு வாங்குது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார், இதில் நான் ஒரு பெரிய ஆக்டர், நீங்கள் ஒரு பெரிய இன்டர்வியூவர் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கேட்டாலே வந்து அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஏலியன் விஷயம் இன்னொன்று அதை சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டைம் ட்ராவல் வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி நிறைய படம்லாம் அந்த கான்செப்ட் வச்சு வந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஓகே, நம்மள மாதிரியே அட்வான்ஸ்டு அறிவு கொண்ட பீயிங்ஸ் இருக்காங்களா, இத்தனை யூனிவர்சஸ் இருக்குல்ல, ஸோ இருக்காங்களா, இல்லை நம்ம யூனிவர்ஸ்லேயே இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறப்போ பாசிபிலிட்டி இருக்குது. பட் அப்படியே இருந்தாலும் இந்த தூரங்கள் அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ தே ஷுட் பி ஒன்லி அட்லீஸ்ட் 20,000 லைட் இயர்ஸ் ஆஃப் த அவையாக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லைட் இயருங்கிறது, ஒரு லைட்டு 1 இயரில் எவ்வளோ ட்ராவல் பண்ணமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ், அதுவே எக்கச்சக்கமாக வரும். ஸோ அது மாதிரி 20,000 லைட் இயர்ஸ் தாண்டி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ தட் அவங்க என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போ ஒரு வேளை அவங்களால நம்மளை பார்க்க முடிஞ்சா கூட 20,000 லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்ததோ அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டைம் ட்ராவலில் தான் இருக்கும். நீங்கள், நான், எல்லாருமே 20,000 லைட் இயர்ஸ் முன்னாடி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சரில் இருக்கோம். இது வந்து இந்த புக்கை வந்து நான் படிச்சுட்டு இருக்கோம், படி ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னான், இது குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அவள் சொன்னா, இது ஆக்சுவலாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஷின்ஸ்லேயும் இது மாதிரி இஸ் டைம் ட்ராவல் பாசிபிள் அப்படின்ற ஒரு கொஷனுக்கு ஆல்ரெடி இன் டைம் ட்ராவல்ன்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாரு. இது வந்து அவளும் இதை படிச்சுட்டு அந்த குரூப்பில் அவள் டிஸ்கஸ் பண்ணா. பட் இன்னைக்கு அதை வந்து நானே படித்தப்போ வாவ், ஜஸ்ட் வாவ் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதே மாதிரி இந்த விஷயத்தை இன்னொரு குரூப்பில் சொல்லிட்டு இருக்கப்போ ஸ்டெகோ புக்கசார்னு இருக்காரு. அவர் வந்து புக்ஸ்டாகிராமில் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அந்த ஆஸ்ட்ராய்டு ஒன்று விழுந்தது இல்லையா இந்த ஏர்த்தில், டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு இல்லை, அது ஒரு வேலை ஒரு கொஞ்சம் நகர்ந்து போயிருந்தா கூட இந்நேரத்துக்கு ஃபுட் செயினில் நம்ம எங்கேயோ கீழே இருந்திருப்போம். இன்றைக்கி வந்து உலகத்தையே ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு டாப் ஆஃப் த ஃபுட் செயினில் இருக்கும் இந்த ஹியூமன் பீயிங்ஸ். பட் டைனோசர்லாம் அழிஞ்சு போகாமல் இருந்திருந்தா பெரிய பெரிய சைஸ் மேமத்தெல்லாம் இருந்திருக்கும். அந்த சேப்பியன்ஸ் புக்கில் படித்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் ஸ்லாத்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். நம்ம தான் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து மேலேயே வர முடியலன்னா நம்ம நீ ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி அதில் அவர் சொல்லியிருப்பார்ல அந்த இன்டர்வியூவில். அந்த சாண்ட் கிரெயினில் ஒரு மணல், அந்த கடற்கரையில் உள்ள மணலில் இல்லை, ஒரு சாண்ட் கிரெயினில் உள்ள பல பில்லியன் ஆஃப் ஆட்டம்ஸில் அதில் கடைசியில் ஒரு விஷயம் தான் நம்ம அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சாலும், இந்த புக்கில் இந்த பர்டிகுலர் சாப்டர் படித்தப்போ இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டப்போ என்ன நம்மளாம் ஒரு ஸ்பெக் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, அதுவே அதிகமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னால் காலையிலேருந்து இந்த விஷயத்தை யோசிச்சு எல்லாரும் எனக்கு காலையிலேருந்து வீட்டில் கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி அவ்வளவு ஃபேசினேட்டிங்காக ஒரு மாதிரி பயங்கரமான நிறைய எமோஷன்ஸ் வந்து வந்தது எனக்கு இந்த புக்கு. நான் ரொம்ப பொறுமையாக படிச்சுட்டு இருக்கேன் இந்த புக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புக்கு. ஒவ்வொன்றும் நான் வந்து முதலே சொன்ன மாதிரி ரீடிங் லாக்லாம் போடுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. பட் இந்த புக்கில் உள்ள விஷயங்களை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் கிளிம்சஸ் ஆஃப் இந்த புக்கில் உள்ள விஷயங்களை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் டைம் இருந்ததுன்னா இந்த புக்கை படித்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஆடியோ புக்காவது கேளுங்க, ஏதாவது பண்ணி இதில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு அருமையான புக்கு. முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சாப்டர் வந்து செகண்ட் சாப்டர் முடியிறப்போ இத்தனை இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு, ஸோ நமக்கு நெய்பர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நெய்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து 20,000 லைட் இயர்ஸ் அப்பார்ட்டில் இருந்தால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு லைன் எழுதிருப்பாரு. The universe is a big and lonely place. We can do with all the neighbors we can get அப்படின்னு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த லைனு. அதாவது இதெல்லாம் யோசிச்சா இது ஆக்சுவலாக இது வந்து கற்பனைக்கும் அப்பால் அப்படின்ற புக்கில் சுஜாதா வந்து இதே விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டக்டர் கிட்ட வந்து சில்லறைக்காக சண்டை போடுறப்போ இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அது மாதிரி தான் வெரி பிக் அண்ட் லோன்லி பிளேஸில் நம்ம இருக்கோம். ஸோ வி ஹாவ் டு பி கைண்ட் அண்ட் லவ்விங் டு ஆல். வி ஷுட் டூ வித் த நெய்பர்ஸ் வி ஆல்ரெடி ஹேவ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த லைன் படித்தப்போ. ரொம்ப ரொம்ப இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு ஒரு ஹியூமனிட்டி ரிலேட்டடாக இல்லை ஒரு டச்சிங்கான ஒரு விஷயமும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஸோ ப்ளீஸ் இந்த புக்கை படிங்க ப்ளீஸ். தொடர்ந்து வாசிப்போம். பாய்.